ஹலோ பாடியா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் முல்லா ஹுசைனை பற்றி ஒரு கதையை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். பஹாய் சமய வரலாற்றை பொறுத்த வரைக்கும் முல்லா ஹுசைன் மிகவும் முக்கியமானவர். ஏன்னு சொன்னால் பாப்பெருமானாரை முதல்ல ஏற்றுக்கொண்டவர் முல்லா ஹுசைன் தான். அதனால் பாப்பெருமானாரே அவரை வாயிட் கதவின் கதவு அப்படின்னு சொல்கிறாரு. முல்லா ஹுசைன்ட்டு வாழ்க்கை, அவருடைய தியாகத்தை பற்றி பார்த்தோம்னா, அவர் இயற்கையாகவே ஒரு அறிஞர். அவருடைய குருவான சையத் காசிம் அவர்கள் மறைவுக்கு பிறகு அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த காலத்திற்கான வாக்களிக்கப்பட்ட காயம் தேடி பாரசீகம் நாடு ஃபுல்லாக பயணத்தை மேற்கொள்கிறார். அதன்படி மே 23, 1844 வருஷம் அவர் ஈரான் நாட்டில் இருக்கிற ஷிராஸ் என்ற பகுதிக்கு விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறப்போ அங்கே ஒரு இளைஞனை அவர் பார்க்குறாரு. அந்த இளைஞனும் முல்லா ஹுசைன் அன்போட வரவேற்று அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நிறைய உபசரிப்புகள்லாம் செய்கிறாரு. செஞ்சதுக்கு பிற்பாடு அவங்க இருவரும் ஒரு உரையாடல் மேற்கொள்கிறாங்க. அந்த இளைஞன் யாருன்னு பார்த்தா அவர் தான் பாப்பெருமானார். அங்கே தான் முதலாக இந்த காலத்துக்கான வாக்களிக்கப்பட்டவர் நான் தான் அப்படின்னு சொல்லி பாப்பெருமானார் தன்னை பிரகடனம் செய்கிறாரு. அதை ரொம்ப மகிழ்ச்சியாகவும் அந்த சமயத்தை ஏற்றுக்கிட்டு அவர் அந்த சமயத்தை கொண்டு போகிறதுக்காக பல நாடுகளுக்கு விஜயம் மேற்கொள்கிறார். அப்போ போகிற திசைகளில் நிறைய எதிர்ப்புகள் வந்தாலும் அவற்றை சொல்வன்மை காரணமாக நிறைய பேர் சமயத்தை ஏற்றுக்கொள்வார் செய்கிறாங்க. என்னத்தான் அவருக்கு எதிர்ப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் தகர்த்து எரிஞ்சுக்கிட்டு அவர் முன்னேறி போய்கிட்டு தான் இருந்தார். அவர் விஜயம் போகிற இடங்கள்ல பல அரசாங்க அதிகாரிகளும் சரி, மதகுருமார்களும் சரி நிறைய எதிர்ப்பை கொடுக்குறாங்க. போகிற இடங்கள்ல கல்லால் விட்டு அடிக்கிறாங்க, அவரை அவமானப்படுத்துகிறாங்க, நிறைய துன்பங்களை செய்கிறாங்க. ஆனால் அவர் சமயத்தை போதிக்கிறதுல ஒருபோதும் பின்வாங்கவே இல்லை. அப்படி அவருக்கு ஏற்பட்ட துன்பத்திலே ரொம்ப கொடூரமானது தப்ரீஸ் கோட்டை போர் தான். பாபிகள் ரொம்ப அமைதியாக வாழ்கிறவங்க. ஆனால் அரசாங்கம் தொடர்ந்து அவங்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் அரசாங்கத்தை எதிர்த்தும் பல மாதங்களாக அவங்க நின்றுட்டு தான் இருந்தாங்க. அப்படி அவர்கள் பசியில் இருக்கும்போதும் பட்னியில் இருக்கும்போதும் ஒரு போதும் அவங்ககிட்ட இருக்க நம்பிக்கையும் வீரத்தையும் எப்பயுமே கைவிடலை. இப்படித்தான் போரில் துப்பாக்கி குண்டு பட்டு 1849 வருஷம் பிப்ரவரி மாதம் தனது 35வது வயசில் அப்பா ரச்சதை அடைகிறார். இப்பயும் நமக்கு முல்லா ஹுசைன் கதையை கேட்கும்போது நம்ம சேவை பாதையில் உறுதியாக நடக்கிறதுக்கு ஒரு அகத்தூண்டல் நமக்கு கிடைக்குது. நன்றி.